வெளிப்பாடு இல்லைன்னா விழுந்து போயிடுவோம். ஒரு குடும்ப தலைவனுக்கு வெளிப்பாடும் தரிசனமும் வேணும். அல்லேலூயா. இது எது கொடுக்கும் தெரியுமா? தேவ பக்தி கொடுக்கும். குடும்பத்துக்காக ஒருத்தவங்க பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது வெளிப்பாடுகள் கிடைக்கும். எனக்கு என்னவோ நான் என் வேலைக்கு போறேன், உனக்கு என்னவோ உன் வேலைக்கு போ. பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்குறியா? ஸ்கூல்ல படிக்கிறோமா, அது டாக்டரா வருதோ இன்ஜினியரா வருதோ வேலைக்கு ஆகாது. நிறைய பிரச்சனை வரும் வீட்டில். காசை பார்த்துட்டே ஓடுற குடும்பத்தில் நோய் வரும், பிரச்சனை வரும், பில்லி சூனிய கட்டு வரும். காசு சம்பாதிங்க, தப்பே இல்லை. நீங்களாம் நல்லா சம்பாதிக்கணும். எல்லாம் லட்சாதிபதிகளா கோடீஸ்வரர்களா தான் இங்க உட்கார்ந்து இருக்கணும் நானும் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதுல ஒரு கோடீஸ்வரனா இருக்கணும். தேவனுடைய அபிஷேகத்துல ஒரு கோடீஸ்வரனா இருக்கணும். ஆமா, தேவனை துதிக்கிறதுல, தேவ பக்தியில. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பக்தி வரணும். இங்க ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களை அந்த அக்கினி தீச்சூளையில போடும் பொழுது தேவ தூதனானவர் அவருக்கு உதவியாய், அவர்களுக்கு உதவியாய் இருந்தார். இன்றைக்கு தேவ பக்தியில இருக்கிறவங்களுக்கு தேவ தூதனானவர் உதவியாய் இருப்பார். தேவனுக்காக வைராக்கியமாய் இருப்பவர்களுக்கு தேவ தூதனானவர் உதவியாய் இருப்பார். நேற்றைய தினத்துல டெஷுவா விடுதலை பெருவிழா நடக்கும் பொழுது நான் எப்பயுமே கொஞ்ச நேரம் ஜெபிப்பது உண்டு. வாகனத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இப்படி திரும்பி பார்க்குறேன். காருக்கு பக்கத்தில் ஒரு தேவதூதர் அப்படியே நிற்கிறத பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியமாச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்போ மாடி போ, இந்த தேவதூதரும் உன்னோட வருவார். நீ உள்ளார போய் நுழைந்து உட்காரு, பேய்கள் ஆட ஆரம்பிக்கும், வர்ஷிப்ல ஆட ஆரம்பிக்கும் அப்படின்னாரு. அப்படியே நான் உள்ளார வந்து நுழைந்து உட்கார ஆரம்பித்த உடனே அந்த தேவதூதர் நின்ற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய கிரியையை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாம் கதை நினைச்சுக்காதீங்க, உண்மை. தேவதூதனானவர் பக்தி உள்ளவர்களா, நீங்க வைராக்கியமாய் விசுவாச வீரர்களா இருக்கும் பொழுது உங்களோட கூட இருப்பார்கள். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, வைராக்கியத்தை பார்த்து உங்களோடு இருப்பாங்க.